வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன் பட்ஜெட் முடிஞ்சது. 2023-24க்கான பட்ஜெட் வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடருக்கான என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்கம் டேக்ஸ் வருமான வரி சம்மந்தமாக நம்ம பேசிடலாம். வருமான வரி சம்மந்தமாக என்னென்ன இது இருக்குது, அது வர்த்தகருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓல்டு ரெஜிமா, நியூ ரெஜிமா, பழைய வழிமுறையாக புது வழிமுறையில் பண்ணணுமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் போடணுமா, எது உங்களுக்கு பெனிஃபிஷியல் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2023 டேக்ஸ் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் வந்து வருமானம் வரி 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டேக்ஸ் இல்லைன்னு இருந்தது. அதை வந்து 7 லட்சமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட வந்து 2 லட்சம், அதாவது வந்து 7 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வருமான வரி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு உண்மையிலே நல்ல விஷயம். அதை நல்லாவே இது பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ நிறையா மிடில் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம். 7 லட்சம் கிட்டத்தட்ட நடுத்தர மக்கள் நிறைய பேர் வாங்குற சம்பளம் தான். ஸோ அந்த சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, வருமான வரி கிடையாது. இது நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது டேக்ஸ் ரெஜிமிக்கு தான், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் கிடையாது. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பழைய வழிமுறையில் அதில் என்ன மெத்தட் இருக்கோ அதே தான். அதாவது வந்து 2.5 லட்சம்னா 3 லட்சத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னா 3 லட்சம் வரைக்கும் தான். இது வந்து பழைய வழிமுறையில். புது வழிமுறையில் தான் நான் சொன்ன அந்த 7 லட்சம் கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க. பெரும்பாலான மக்களுக்கு வந்து புது வழிமுறை தான் தெரிஞ்சிருக்கும், பழைய வழிமுறை தான் தெரிஞ்சிருக்கும், புது வழிமுறை தெரியாது. ஏன்னா இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இயற்கையாகவே நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஓல்டு ரெஜிமில் தான் இருப்பீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா நியூ ரெஜிமில் இருப்பீங்க. இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அரசாங்கம் என்ன நினைக்கிறேன்னா வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து நியூ ரெஜிமுக்கு மாறணும்னு தான் நினைக்கிறது. அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா அதில் டிடக்ஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுதான் நினைக்கிது. சரி, இப்போது இந்த ஓல்டு ரெஜிம் வேணுமா நியூ ரெஜிம் வேணுமா, இதில் எப்படி வருமான வரி கணக்கிடுறது? சரிங்களா? ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் எது நல்லது, எதை நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது, எனக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது, அவ்வளோ இன்கம் இருக்குது, எந்த சமயத்தில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து இப்போது என்னென்னா வந்து நியூ ரெஜிம் பிரகாரம் வந்து என்னதான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பார்க்கலாம். முன்னால் 6 இருந்தது, இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 மாற்றிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, ஏன்னா ஒரு ஸ்லாபுக்கு கிடையாது. ஸோ 3லேருந்து 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 5% டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 9 வரைக்கும் 10%, 9லேருந்து 12 வரைக்கும் 15, 12லேருந்து 15 வரைக்கும் 20%, 15 லட்சத்துக்கு மேலே உள்ளது எல்லாத்துக்குமே 30% சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்லாபில் வரீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு 0 டேக்ஸ் கிடையாது. இப்போ ஒரு வேளை 7,50,000 நீங்கள் வருமான வரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துக்கு 5% போடுவாங்க, 6 லட்சத்து 9 வரைக்கும் வந்து இது போடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 7.5 லட்சத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதோ அதை தான் நீங்கள் கட்டணும். சரிங்களா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வந்து இது வந்து இது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது புது வழிமுறை. ஓகேங்களா? பழைய வழிமுறைக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸில் பார்த்தாலே தெரியும், நீங்கள் வழக்கம் போல் பண்ணுறது தான். ஸோ 3 ஸ்லாப் இருக்கும், 5%, 20%, 30% அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வழிமுறை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சரி, இப்போது புது வழிமுறைக்கும் பழைய வழிமுறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் சொல்லிடுறேன் என்ன வித்தியாசம். 2023 வரைக்கும் என்ன இருந்தது, இதில் என்ன இருந்தது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இது வந்து பழையது எடுத்துக்கங்க. முதல்ல நான் இங்கிலீஷில் எழுதிடுறேன். ஸோ ஓல்டு நியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து புதுசில் வந்து உங்களுக்கு இன்கம்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? இதுலேயும் இன்கம் இருக்குது. சரி, இந்த பழசில் என்னென்ன வரும்னா டிடக்ஷன்ஸ் வரும், கழிவுகள் எல்லாமே வரும். டிடக்ஷன்ஸ் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குது? இப்போ 80C இருக்குது, 80D இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன செக்ஷன் இருக்கோ எல்லாமே போடலாம். அது எதுவுமே வந்து புது வழிமுறையில் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? புது வழிமுறையில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க, எல்ஐசி இன்சூரன்ஸு, டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க, பிபிஎஃப் போடுறீங்க, இந்த மாதிரி எதுவுமே வந்து புது வழிமுறையில் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பழைய வழிமுறையில் என்ன இருக்குன்னா ஹச்ஆர்ஏ, எல்டிஏ, லீவ் ட்ராவல் அலோவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிடிடிடி, இது வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது. இது எதுவுமே இதில் கிடையாது, நியூ ரெஜிமில் கிடையவே கிடையாது. எக்ஸ்பென்சஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த லிமிட் 7L வரைக்கும் நோ டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் கிடையாது. ஸோ வெளிப்படையாக பார்க்க போனோம்னா இந்த டிடக்ஷன்ஸு அலோவன்ஸு எதுவுமே இதில் கிடையாது. எக்ஸ்பென்சஸ் ரெண்டுலையுமே இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் இதுலேயும் எழுதிக்கலாம், இதுலேயும் எழுதிக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, எக்ஸ்பென்சஸ் எழுதணும்னா அது பழைய வழிமுறையில் எழுதிக்கலாம், புது வழிமுறையில் எழுதிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த டிடக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் எதில் பண்ண முடியாது, புது ரெஜிமில் பண்ண முடியாது. பழைய ரெஜிமில் தான், புது வழிமுறையில் பண்ண முடியாது, பழைய வழிமுறையில் தான் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நான் இது வேணுமான்னு பார்க்கும்போது வந்து இந்த எக்ஸ்பென்சஸை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் இன்கமே எப்படின்னா, அதாவது டேக்ஸபிள் இன்கம் ஈக்குவல் டு உங்களுடைய இன்கம், வருமானம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்காக எக்ஸ்பென்ஸு, அது இன்டர்நெட் காஸ்ட்டாக இருக்கட்டும், லேப்டாப்போட காசாக இருக்கட்டும், புக்கோட காசாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அதோட காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டா வாங்குறீங்க அதோட காஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேரோட காஸ்ட்டாக இருக்கட்டும், அதாவது ட்ரேடிங் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இல்லைங்க ஓகேங்களா. நிறைய எம்ப்ளாயி வச்சுக்கிறீங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தூக்குறவங்க துடைக்கிறவங்க இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு ரெண்ட் பில்லாக இருக்கட்டும், கரண்ட் பில்லாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டுமே வந்து ஓல்டுலேயும் உண்டு, நியூ ரெஜிம்லேயும் உண்டு. ஸோ அதனால் வந்து பழைய வழிமுறை புது வழிமுறை எக்ஸ்பென்சஸை பொறுத்து மாறாது. சரிங்களா? சரி, இப்போ நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். 2022, 2023 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இது வந்து பழசு, இது வந்து புதுசு. ஓகேங்களா? உங்களுடைய வருமானம் சரிங்களா எவ்வளோனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டிடக்ஷன் சொல்கிறாங்கல்ல, டிடக்ஷன்ஸ் கூட்டல் டிடக்ஷன் இப்போதைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோவன்ஸ் லிமிட் இருக்குங்களா, இது ரெண்டும் சேர்த்து அலோவன்ஸ் நான் சொல்கிறது ஹச்ஆர்ஏ, எல்டிஏ அந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் 2 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பழைய வழி மெத்தட் வந்து ரொம்ப 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 நல்லது. இது யாருக்கு பொருந்துன்னா, யாரெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு ட்ரேடராக இருக்காங்களோ அவங்களுக்கு பொருந்தும். இது வந்து ஃபுல் டைம் ட்ரேடருக்கு பெரும்பாலும் பொருந்தாது. ஃபுல் டைம் ட்ரேடருக்கு எது நல்லது, நியூ ரெஜிம் தான் நல்லது. கரெக்டுங்களா? இந்த மெத்தடில் உங்களுக்கு தெரியும் 5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இது வந்து நான் சொல்கிறது போன வருஷம், ரைட்டுங்களா? அப்போது 2 லட்சத்துக்கு மேலே செலவு இல்லைன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிபிஎஃப் அந்த இது எல்லாமே டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்குள்ளே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு புதிய ரெஜிம் நல்லது. 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வந்து இது நல்லது. சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது வந்து 2022, 2023 சொல்கிறேன். இதே இது நீங்கள் 2024 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2022, 2023, 2024 இதில் என்ன ரூல் போட்டிருக்கு, இதில் 5 லட்சத்துக்கு வரைக்கும் டேக்ஸ் கிடையாது இல்லையா, இதில் 7 லட்சத்துக்கு வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இது யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிடக்ஷனாக இருக்கட்டும், ஏடிசி அந்த மாதிரிலாம் சொன்னல அதுவாக இருக்கட்டும், கூட்டல் அலவன்ஸ் என்ன சொன்னேன், ஹச்ஆர்ஏ, எல்டிஏ எல்லாம் சொன்னல, இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 4 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா, 4 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு பழைய இது நல்லது, ஓல்டு நல்லது. ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு வந்து டிடக்ஷன்ஸ் அலோவன்ஸும் 4 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு புதுசு தான் நல்லது. இந்த வருஷத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நான் ஓல்டு தான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு 2 லட்ச ரூபா அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து பிபிஎஃப்லையும் சரி என்பிஎஸ்லையும் சரி 2 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓல்டு ரெஜிம் தான், நான் பழைய வழிமுறை தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து நான் சொல்கிறது வந்து பர்சனல் இதுக்கு, நான் கார்ப்பரேட்டுக்காக சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஜெகதீசன் துரைராஜுங்கிற அக்கௌண்ட்டில் இது பண்ணுறதுக்கு நான் இங்கே தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அடுத்த வருஷத்துக்கு நான் எதை சூஸ் பண்ண போகிறேன்னா புது ரெஜிம் தான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கப்படாட்டாலும் புது ரெஜிம் தான் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வரும். ஸோ 4 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு டிடக்ஷனும் அலோவன்ஸ் இருந்தால் பழைய ரெசிம் யூஸ் பண்ணுங்கள், பழைய வழிமுறை யூஸ் பண்ணுங்கள். இல்லை 4 லட்சம்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா புது மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதுக்காக யாரும் வந்து பிபிஎஃப்ஓ அதுவோ இதுவோ போடாதீங்க. டேக்ஸ் சேவிங்காக எந்த ஒரு ஸ்கீமும் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு பொருந்துன்னா, யாரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு ட்ரேடராக இருக்காங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தும். இது யாருக்கு பொருந்தும்னா ஃபுல் டைம் ட்ரேடருக்கு பொருந்தும். இப்போ ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறதுனால அடுத்த வருஷம் இதான் நான் பயன்படுத்த போகிறேன். சரிங்களா? இது ஒரு அப்டேட். அப்புறம் என்னென்னா கார்ப்பரேட் டேக்ஸு வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு மேலே நல்லதுன்னா, போன வருஷம் வரைக்கும் என்ன இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2022 2023 வந்து வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் 40 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா 40 லட்சம் வரைக்கும் டேக்ஸபிள் இன்கம் சொல்கிறேன், வருமானம் டேக்ஸபிள் இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கட்டுற டேக்ஸுக்கும் கார்ப்பரேட் டேக்ஸுக்கும் பிரேக் ஈவன் ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. ஓகேங்களா? 40 லட்சம் கட்டிங்கன்னா ஒரு தனி மனித இல்லத்தில் வந்து நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கும் ஒரு கார்ப்பரேட்டாக இருந்து தாக்கல் செய்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் சமமாக இருந்தது. ஆனால் 2023 24 இந்த கதையில் தான் உங்களுக்கு 7 லட்சம் மினிமம் 7 லட்சத்துக்கு ஸ்லாப் வந்து 15 லட்சத்துக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? 15 லட்சத்துக்கு மேலே தான் 30 லட்சம் 30% இருக்குது. சரிங்களா? அந்த விகிதத்தில் பார்க்கும்பொழுது இது எங்கன்னா 51 லட்சத்தில் தான் உங்களுக்கு பிரேக் ஈவன் வருது. 51 லட்சம் வரைக்கும் நீ தனி அக்கௌண்ட்டில் பண்ணுறதுக்கும் கார்ப்பரேட்டில் பண்ணுறதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இது போன வருடம் 40 லட்சம் இருந்தது, இந்த வருஷம் 51 லட்சம் ஆயிடுச்சு. ஆக இது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஓன் அக்கௌண்ட்டில் ஒன்றையும் உங்கள் ஃபேமிலி அக்கௌண்ட்டில் ஒன்றும் இன்னொரு அக்கௌண்ட் ஃபேமிலி அக்கௌண்ட்டில் ஒன்றையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. 1 கோடி வரைக்கும் நீங்கள் கார்ப்பரேட் 1 கோடி ப்ராஃபிட் வரைக்கும் நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லை 1 கோடி நான் சொல்கிறது வந்து டேக்ஸபிள் இன்கம். அப்போ 1 கோடி டேக்ஸபிள் இன்கம் வரும்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இருக்கும் இல்லையா? இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாரிச்சது வந்து 1.2 கோடி. சரிங்களா? இதில் 20 லட்சம் வந்து உங்களுக்கு செலவு. இப்போ எனக்குலாம் எடுத்திங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், யூடியூப்புக்கு எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், நிறையா இருக்கும். இல்லை ட்ராவல் நீங்கள் போயிட்டு வர செலவுலாம் இருக்கும். இதெல்லாம் 20 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. நெட்டாக எவ்வளோ வருது? 1 கோடி. இல்லை இந்த 1 கோடி நீங்கள் 2 அக்கௌண்ட்டில் ஃபேமிலி பேரில் 2 அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட்டரில் வர வருமானம் வரத்துக்கும் இதில் வர வருமானத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பார்ட் டைம் ட்ரேடராக ஃபுல் டைம் ட்ரேடர்னு பாருங்கள். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர்னால் நேரடியாக புது வழிமுறைக்கு பயன்படுத்திக்கிங்க. பார்ட் டைம் ட்ரேடர்னால் உங்களுக்கு டிடக்ஷன்ஸும் அலோவன்ஸும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த வருஷமாக இருந்தால் 2 லட்சம் இருந்ததுன்னா பழசு பயன்படுத்துங்க, இல்லைன்னா புதுசுக்கு போங்க. அடுத்த வருஷமாக இருந்தால் 4 லட்சம் இருக்குது எனக்கு அப்படின்னா வந்து பழசு பயன்படுத்துங்க, இல்லைன்னா புதுசுக்கு போங்க. உங்கள் வருமானம் டேக்ஸபிள் இன்கம் எல்லா செலவும் போக எப்போ 1 கோடியை தாண்டுதோ அப்போ மட்டும் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு வந்துக்குங்க, இல்லைன்னா கார்ப்பரேட்டு அக்கௌண்ட்டு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆடிட்டரை பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்துக்கு நம்புகிறேன். டேக்ஸ் மட்டும் இல்லை, எப்படி லாபம் சம்பாதிக்கிறதையும் நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். சென்னையில் இந்த மாதம் கடைசியில் பிப்ரவரியில் இருக்குது, தமிழில் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை கலந்துக்கலாம். இந்த காணொலி முக்கியமாக வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் பார்ட் டைம் ட்ரேடருக்கு வந்து எந்த ஸ்லாபில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.